இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது மானாவாரி பயிர்கள் இந்த கோடைக்கால வெயிலை தாங்கி நல்ல மகசூலை தர மீத்தைலோபாக்டீரியம் 1% கரைசலை அனைத்து பயிர்களின் முக்கிய காலகட்டமான தூர்க்கட்டும் பருவம், பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் தெளிக்க வேண்டும். அதாவது நீண்ட கால பயிர்களுக்கு 1 மாத கால இடைவெளியிலும், குறுகிய கால பயிர்களுக்கு 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்க வேண்டும். மேலும் இந்த கரைசலானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விற்பனைக்கு உள்ளது. தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக இலைகள் வெளிரியும் மற்றும் செம்பேன் தாக்குதலால் கருகியும் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இரும்பு சல்பேட் 3 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லிலிட்டர் ஆகியவை 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்கவும். மேலும் செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த ஓபரான் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் தகுந்த ஒட்டும் திரவத்துடன் கலந்து காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNB உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 12/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சிறுதானியத்திலிருந்து தின்பண்டங்கள் தயாரித்தல் குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையலாம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 09488575716. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் RS புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 68 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 130 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கிலோ 100 ரூபாய், புதினா கட்டொன்று 7 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 700 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும், நந்தியவட்டம் 1 கிலோ ரூபாய் 150க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேற்றியப்பட்டின் விலை நிலவரம். சேலம் வார்ப்பு ரூபாய் 5825க்கும், கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு, ராசிபுரம் வார்ப்பு, கொண்டலாம்பட்டி வார்ப்பு, தொட்டம்பாளையம் வார்ப்பு, ஆரணி ஜரி வார்ப்பு, ஆரணி ஒன்றி வார்ப்பு, காஞ்சிபுரம் ஜரி வார்ப்பு ஆகியவை ரூபாய் 5800க்கும், கும்பகோணம் வார்ப்பு ரூபாய் 5500க்கும், பேசின் சப்புரி 2 இலை ரூபாய் 5180க்கும், பேசின் சப்புரி 3 இலை ரூபாய் 5200க்கும், பேசின் சப்புரி 4 இலை மற்றும் 6 இலை ரூபாய் 5220க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 28.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும்
மழை அளவு 1.7 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 284.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 980.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.